ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த ரோட் சைடு கடையில நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு தேங்காய் சட்னி ஒன்று கொடுப்பாங்க. நல்லா தண்ணியா இருக்கும், கார சாரமா இருக்கும். அதை தொட்டு எத்தனை இட்லி கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி தோணும். ஆனா சீக்ரெட் என்னன்னா, அந்த சட்னியில அவங்க தேங்காய் ஆட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அது எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த சட்னி வந்து கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருக்கும். அப்படி அரைச்சாதான் அந்த சட்னி நல்லா இருக்கும். நம்ம எப்பயும் வீட்டுல யூஸ் பண்ற காரத்தை விட, அதாவது பச்சை மிளகாயோட கொஞ்சம் தூக்கலா சேர்த்துக்கணும். இந்த சட்னியையும் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியா வச்சுக்கணும். அப்பதான் இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மழைக்கும் அதுக்கும் நல்லா சுட சுட இட்லி பண்ணிட்டு, நம்ம சாம்பார் இட்லிலாம் சாப்பிடுவோம் பாத்தீங்களா, இட்லியில சாம்பார் ஊத்தி, அதே மாதிரி இந்த சட்னியை இட்லியில ஊத்தி தாராளமா தொட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சுகமா இருக்கும். 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம் போல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துறீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னியை வந்து நல்லா கலந்துட்டு நல்லா அப்படி எடுத்து இட்லி மேல நல்லா ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னும் கூட நீங்க தண்ணியா வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் திக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியா வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. ஒரு 5 பச்சை மிளகாயை 2ஆ உடைச்சு போட்டுக்கணும். சின்ன பீஸ் இஞ்சி, 4 பல்லு பூண்டு. பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒயிட்டா வருது பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அப்போதான் வந்து இது கொஞ்சம் காரம் கம்மியாகி நல்லா வாசனையா இருக்கும். பாருங்க, பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா சுருங்கி கலர் மாறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். வெங்காயத்தையும் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்க, வெங்காயத்தை இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். இதுக்கு மேல அதிகமா வதக்கக்கூடாது. நல்லா வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆற விட்டுடலாம். சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு 1 கப்பு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துப்போம். பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி தண்ணி சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வந்து இதை சட்னியில் ஆட் பண்ணியிருக்கேன். சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னும் தண்ணி வேணால் கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய். கடுகு நல்லா வெடிக்கணும். இந்த பருப்பெல்லாம் நல்லா செவக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் ஆட் பண்ணிவிடுவோம். நம்மளோட தேங்காய் சேர்க்காத ரோட்டுக்கடை தண்ணி சட்னி சர்விங்க்கு ரெடி. அதே மாதிரி நம்மளோட இட்லி அப்படியே சாஃப்டா சுட சுட பஞ்சு பஞ்சான இட்லி. இதோட ரெசிபி வந்து நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 7 அரிசிக்கு 1 உளுந்து, அதுதான் நான் அளவா போடுவேன். எல்லாரும் கூட சொல்லுவாங்க, அவ்வளோ அரிசி போட்டால் எப்படி நல்லா சாஃப்டா வரும், சூப்பரா வரும் இட்லி. அதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இட்லி வந்து நல்லா அப்படி சட்னியில ஊறி செம்ம சாஃப்டா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த சட்னி நீங்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் காரமா இருக்கு, ஆனா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. சில சமயம் இருக்கும் இல்லையா, காரம், ஆனா அந்த காரம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.